வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் தீபாவளி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தீபாவளி பட்சணங்கள் இந்த தடவை கொஞ்சம் ஆரோக்கியம் உள்ளதாக செய்வோம்னு என்னுடைய இன்ட்ரடக்ஷன்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் செய்ய போறது சிறுதானியங்கள்ல செய்ய போற ஒரு லட்டு. அதில் நான் எடுத்திருக்கிற பொருட்கள் ஃப்ளெக்ஸ் சீட்ஸ்னு ஆளி விதை, அப்புறம் பம்கின் சீட்ஸ் பூசணி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ் சூரியகாந்தி விதை, அப்புறம் செசமே சீட்ஸ். செசமே சீட்ஸ்ன்றது எள்ளு. எள்ளு நீங்க உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு கருப்பு எள்ளு கிடைச்சதுன்னா அது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த கருப்பு தோல்ல உண்மையிலேயே நிறைய சத்து இருக்கு. அப்படி அது கிடைக்கலன்னா நீங்க வெள்ளை எள்ளு இதுக்கு உபயோகப்படுத்தலாம். ஸோ இந்த சிறுதானிய லட்டுல நான் இனிப்புக்காக சேர்த்தது பேரிச்சம்பழம், டேட் சேர்த்துருக்கேன். அது மட்டுமல்ல, அது கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்றப்ப கொஞ்சமா தேனும் அதுல சேர்க்க போறோம். ஸோ இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற பொருட்கள் தான். ஆனா இந்த பொருட்கள் கொஞ்சமா தான் சேர்த்துருக்கேன். டேட்ஸா இருக்கட்டும், டேட்ஸ்ல இனிப்பு நிறைய இருக்கு, ஆனா அயன் நிறைய இருக்கு. தேன்ல இனிப்பு இருக்குது. அதே சமயம் சாதாரண கரும்பு சர்க்கரை சேர்க்கிறத விட தேன் சேர்க்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கிறதாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பொருட்களை சூஸ் பண்ணி இந்த ஒரு சிறுதானிய லட்டு உங்களுக்காக செய்ய போறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அதாவது இது தீபாவளிக்குன்னு மட்டும் இல்லை, நீங்க எப்பொழுதுமே வீட்டில் இது செய்து வச்சிருந்தால் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப ஏற்றது. பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, பெரியவர்கள் கூட இதை ஒரு நாளைக்கு ஒரு லட்டு என்ற முறையில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புரதச்சத்து, அதாவது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான புரதம் உங்களுக்கு நிச்சயமாக உடம்புல சேரும். அதாவது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, புரதம் உங்களுடைய ஒவ்வொரு மீல்லையும் இருக்கணும். அதாவது ஒவ்வொரு சாப்பாட்டுலையும் புரதச்சத்து, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு. ஸோ இது மூணுலையுமே புரோட்டீன் நீங்க கண்டிப்பா சேர்க்கணுன்றாங்க. ஏன்னா அது தசைகளுக்கு வலுவை கொடுக்க கூடியது. அப்ப சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, வயதாக என்ன நடக்கும், தசைகள்ல இருக்கிற அந்த வலிமை குறையும். ஸோ அதை நாங்க எப்படியாவது சமப்படுத்தணும். ஸோ புரோட்டீன் வேணும், மெக்னீசியம் வேணும். ஸோ இதெல்லாம் வயதாகும் போது எல்லோருக்கும் தேவைப்படுகிற முக்கியமான விஷயங்கள். ஸோ அதனால இந்த சிறுதானியங்கள்ல இவை எல்லாமே அடங்கி இருக்குது. நீங்க எப்பொழுதுமே சாப்பிடும் போது மாவு பொருட்களை குறைவாக எடுத்து புரோட்டீனை அதிகமாக எடுக்கும் போது உடல் ஆரோக்கியத்துக்கு அது நிறையவே உதவி செய்யும். சரி, இந்த சிறுதானிய லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாந்தா ஸ்டேபிள். இன்னைக்கு சாந்தா ஸ்டேபிளில் தீபாவளிக்காக செய்கிற ஹெல்த்தியான ஸ்வீட் என்னன்னு பார்க்க போகிறோம். முதலாவது ஸ்வீட் நான் எடுத்துருக்கிறது டேட்ஸ். இப்போ டேட்ஸ் இங்கே ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதாவது சூரியகாந்தி விதைகள். இது ஃப்ளெக்ஸ் சீட், ஆளி விதை. இது வால்நட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இது பம்கின் சீட், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாமே நான் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தனித்தனியாக 100 எடுத்திருக்கேன். இதில் எள்ளு, செசமே சீட். கருப்பு எள்ளு உங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா சாதாரண வெள்ளை எள்ளு நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இது தேன். தேன் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆனால் எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நான் இதில் சேர்க்க போகிறேன். ஓகே, கொஞ்சம் திக்கான ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுங்க. இதை கொஞ்சம் முதல்ல நாங்கள் சூடாக்கணும். இப்போ இதில் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நீங்கள் போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுக்கணும். வால்நட்ஸ் எடுக்கணும். வால்நட்ஸ் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்லோ ஃபயர்லேயே இருக்கட்டும். இது போதும், ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது வறுத்தா போதும். ஸோ இதை ஒரு இன்னொரு பேனுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். pumpkin seed. இந்த pumpkin seedum அப்புறம் சூரியகாந்தி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு அளவு இருக்கிறதால அதை நீங்கள் இதில் சேர்க்கலாம்.
இது போதும். இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்ததாக ஆளி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். எடுத்துடலாம். கடைசியாக எள்ளு. ஓகே, இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறி இருக்கு. நாங்கள் இப்போ கிரைண்டரில் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கணும். ஸோ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் எப்போவுமே ஒரு இனிப்புக்கு உப்பு இருக்கணும். ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். ஓகே, இப்போ பாருங்கள், இது நல்லா அரைப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்து இதில் நாங்கள் இந்த டேட்ஸை சேர்க்கணும். தேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். பாருங்கள், இப்போ நல்லா அரைப்பட்டு நல்லா ஒன்றா கலந்துருக்கு. ஸோ இதை நாங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் ஒன்றா கலந்துருக்கு. இதை கொஞ்சம் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இதை நல்லா அப்படியே எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு லட்டு மாதிரி பிடிச்செடுக்கணும். பாருங்கள், இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி உருட்டி வைங்க. ஒரு 25 உருண்டை இதில் வந்திருக்கு. தீபாவளிக்காக இதை கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? இதில் பாருங்கள், நான் ஒரு கப்பில் தேன் எடுத்திருக்கேன், இன்னொரு கப்பில் ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ ஒரு ப்ரஷ்ஷில் கொஞ்சம் தேன் அப்படி தடவி கொஞ்சமாக எடுங்க. இப்படி இந்த லட்டில் ஒரு சைடு மட்டும் கொஞ்சமாக இது அப்படியே அந்த ப்ரஷ்ஷால் டச் பண்ணணும். இந்த ரோஸ் பெட்டல்ஸை அது மேலே அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். ஹெல்த்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நீங்கள் இப்படி ஒரு கிஃப்டாகவே செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாம் நீங்கள் தீபாவளி கிஃப்டாக கொடுக்கலாம். அது நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்ற ஒரு திருப்தியும் இருக்கும். மீண்டும் சந்திப்போம். எல்லோரும் தீபாவளியை அமோகமாக கொண்டாடுங்க. எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த சிறுதானிய லட்டு செய்யறது ரொம்பவே ஈஸி. ஆனா இன்னும் கொஞ்சம் வேலைக்கு ஆரம்பிக்கணும். ஏன்னா அதெல்லாம் நல்லா கழுவி காய வச்சு அரைச்சு எல்லாம் நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா செய்கிற அந்த டைம் வந்து, இந்த லட்டு பிடிக்கிற டைம் வந்து ரொம்பவே குறைவு தான். ஸோ அதனால எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயங்கள் தயவு செய்து எனக்கு சொல்லுங்க. இது நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இன்னைக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா, உலக பிரச்சனையாவே இப்ப மாறி இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை உள்ளவர்கள் கூட இந்த சிறுதானிய லட்டு வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல இவ்வளவோ வித்தியாசங்கள் தெரியும். ஏன்னா ஆளி விதைன்றது வந்து தலைமயிர் வளர வைக்கிறதுக்கு நிறைய உதவி செய்யும். மீண்டும் சந்திப்போம். இன்னொரு அருமையான ஸ்வீட்டோட கூடிய விரைவில் நான் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.